Jesus wants you free. இதோ இயேசு நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். We will pray together. இன்று நாம் ஒன்றாய் ஜெபிக்க போகிறோம். But I have to quickly explain to you one more thing before we pray. ஆனால் இன்னும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சீக்கிரமாக எடுத்து சொல்ல வேண்டும் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக. This prayer starts in a very weird way. இந்த ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே தொடங்கும். We will first of all break generations. முதலாவது சந்ததி, தலைமுறையாய் வருகிற சந்ததி And even names. இதோ பேர்கள் கூட over our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து. I told you about David. இதோ தாவீதை குறித்து நான் சொன்னேன் உங்களுக்கு. 4 generations before. இதோ 4 தலைமுறைக்கு முன்பாக that woman's sin affected him. அந்த பெண்ணுடைய பாவம் அவனை தாக்கியது. And his future generations. அவனுடைய வருங்கால சந்ததியும் தாக்கியது. So whatever your great grandfather did can affect you today. உங்களுடைய முன்னோர்கள் தாத்தாவுடைய தாத்தா யாரெல்லாம் என்ன அவங்க செய்திருந்தாலும் அது இன்று உங்களை தாக்க முடியும். We will cut soul ties. இதோ இப்படி பின்தொடர்ந்து வருகிற அந்த ஆவியை நாம் முறியடிக்க வேண்டும். If the Lord allows, we will take some other time to pray more specifically for that. கர்த்தர் அனுமதித்தால் மற்ற காரியங்களை குறித்து இன்னும் நோக்கமாக குறிப்பாக நாம் ஜெபிக்கலாம். But now we just want to apply the blood of Jesus over the generations. இப்ப அந்த தலைமுறை சந்ததிகளுக்காக இயேசுவின் இரத்தத்தை நாம் போட போகிறோம். What do we do by that? இதோ இத நாம் என்ன செய்யலாம்? We block the devil's highway. பிசாசு செல்லக்கூடிய அந்த பாதையை நம்ம அப்படியே மறைக்க போகிறோம். Blood relationship, இந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவு, and sexual relationship, இது பால் உறவு are special highways the devil uses to send his demons very easily. இதோ இப்படிப்பட்ட முறை, இந்த வழிகளிலே பிசாசு அந்த சாத்தானை அனுப்பி இதோ அவங்களுக்கு தாக்கும்படியாக அவன் பயன்படுத்துகிறான். Doctors will say, மருத்துவர்கள் சொல்லுவாங்க, oh, the sickness runs in the family. இதோ இந்த வியாதி குடும்பத்திலே வருது, ஓடிக்கொண்டிருக்கிறது. It's not really a sickness. இது ஒரு வியாதி, it's a curse. அது ஒரு சாபம். Hallelujah. Hallelujah. Many of these curses can be broken. நம்ம अनेक அந்த பாவங்கள் சாபங்கள் உடைக்கப்பட முடியும். And you will not get that heart attack that your forefathers had. உங்க முன்னோர்களுக்கு இருந்த அந்த ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வராது. Hallelujah. Hallelujah. You will not get that asthma that your grandmother died of. உங்க பாட்டி ஆஸ்மானால மரித்து போயிருந்தாங்கன்னா அந்த ஆஸ்மா உங்களுக்கு வராது. Hallelujah. 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 You can break these curses. இந்த சாபங்களை நீங்க உடைக்க முடியும். Amen. That's why we put the generations. அதனால தான் இந்த தலைமுறை சந்ததியரை நாம் பார்க்கிறோம். And we break first the generation. முதலாவது அந்த தலைமுறை சந்ததி சாபத்தை உடைக்கிறோம். That means the sins that were done through them. இது அது மூலமாக வந்த பின்தொடர்ந்த அந்த பாவங்கள். And then we break the power that the devil used to attack us through these generations. இரண்டாவது இந்த சந்ததிகள் மூலமாக பிசாசு பயன்படுத்துகிற அந்த வல்லமையை நாம் உடைக்கிறோம். Then பிறகு we will put even our own name. இது நம்முடைய சொந்த பெயரை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். Our own birth date. நம்முடைய பிறந்த நாள். Our zodiac sign. நம்முடைய நட்சத்திரம். Why do we do that? ஏன் நாம் அதை செய்கிறோம்? Because the devil puts curses on our name. காரணம் நம்முடைய பேரிலே பிசாசு சாபத்தை கொண்டு வர முடியும். Many people get heart attacks or die on their birthday. இதோ அநேக ஜனங்கள் ஹார்ட் அட்டாக்கோ அல்லது மரித்து போகிறார் தங்களுடைய பிறந்த நாள் அன்று. Have you seen such curses? அப்படிப்பட்ட சாபங்களை பார்த்திருக்கீங்களா? Especially on the birthday the devil tries to do his job. அவங்க பிறந்த நாள் அன்று தான் அந்த வேலையை பிசாசு செய்ய முயற்சி செய்வான். He tries to connect you to the solar system and put some curses on you. இதோ இப்படி உங்களை அந்த சோலார் சிஸ்டம் இணைக்கப்பட்டு இப்படி ஏதாவது ஒரு சாபத்தை உங்க மேல கொண்டு வந்துருவான். Then maybe you were dedicated to some saints or some spirits or some way when they put the name on you they could have put some curses. இதோ நீங்க ஒரு வேளையில உங்க பெற்றோர்களை ஒரு பரிசுத்தவான்களுக்கோ சில விக்கிரகங்களுக்கோ உங்களை பிரதிஷ்டை செய்திருக்கலாம். உங்களுக்கு அப்படி பேர் வைக்கும் பொழுது அந்த பேர் மூலமாக அந்த சாபத்தை பிசாசு கொண்டு வந்து விடுவான். Then we will put the name of husband, wife, brother, sister, children. இதோ கணவன், மனைவி, சகோதரர், சகோதரி, பிள்ளைகளுடைய பெயர்களை வைத்து நாம் ஜெபிப்போம். Why should you do that? ஏன் நாம் அதை செய்ய வேண்டும்? Why should you break these relationships? ஏன் இந்த உறவுகளை உடைக்க வேண்டும்? You don't break relationships. நாம் உறவுகளை உடைக்க தேவையில்லை. You break the highway that the devil uses to send curses and demons from one to the other. இதோ ஒருவரோடு ஒருவர் மூலமாக இதோ பிசாசு இப்படி சாபங்களை கொண்டு வராதபடி நாம் உடைக்க வேண்டும். The Lord allowed me to stay many times in the houses of apostles over entire nations. இதோ உலகம் முழுவதும் அப்போஸ்தலர்களுடைய வீட்டிலே தங்கும்படியாக இதோ வாய்ப்புகள் அநேகம் இருந்தது. I have seen how the devil can use the children or the wife to attack this man of God. இப்ப தேவ ஊழியக்காரரை பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாக எப்படி பிசாசு தாக்க முயற்சி செய்கிறான் என்று நான் பார்த்திருக்கிறேன். Whoever is available யாரெல்லாம் இருக்கிறாங்களோ will be used அவங்களை பயன்படுத்தி when you want to serve the Lord. அவங்க நீங்க தேவனை சேவிக்க விடாம செய்கிறாங்க.
Can be the husband that disturbs you when you want to go for ministry. ஏதோ இப்படி மனைவி கணவர் இடத்துல செய்து ஊழியத்துக்கு போக விடாம Devil will find somebody to disturb you. இப்ப யாரையாவது பிசாசு எடுத்து பயன்படுத்தி உங்களோட சிந்தனை கெடுக்க ஊழியத்தை கெடுக்க முயற்சி செய்வான். When you cleanse these relationships with the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தை வைத்து இந்த உறவுகளை நீங்கள் சுத்திகரிக்கும் பொழுது your life will be so much more peaceful. உங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாய் சமாதானமா இருக்கும். You know what a soul tie does? இந்த சோல் டை என்று சொல்லப்படுவது என்ன செய்யும் தெரியுமா? If we too have a soul tie, இதோ நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா இருந்தோமானால் when she gets sick, அவங்களுக்கு வியாதி வரும்போது I also will get sick. எனக்கும் வியாதி வரும். I will be so worried. நான் ரொம்ப கலங்கி போயிருப்பேன். ஐயோ பாவம் பாவம், ஐயோ she has some sickness. அவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்கிறது. What can happen to her? அவங்களுக்கு என்ன நடக்கும்? Oh, I couldn't sleep. என்னால தூங்க முடியல. Oh, I couldn't eat. என்னால சாப்பிட முடியல. I'm so worried. ரொம்ப கவலையா இருக்கு. See, the devil attacks one person, பாருங்க, பிசாசு ஒரு ஆளை தாக்கி and he makes two sick. ரெண்டு பேரை நோயாக்கி ஆக்கி விடுகிறான். We take the job away from the devil. We இதோ do his job. பிசாசு செய்யற வேலையை நாம எடுத்து செய்கிறோம். But if we don't have a soul tie, ஆனால் நமக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இல்லாவிட்டால், and she gets sick, எனக்கு வியாதி வந்தால் I will be standing. நான் நின்று I can கொண்டிருப்பேன். say, sister, what happened? சகோதரி, உங்களுக்கு என்ன நடந்தது? Why you got sick? உங்களுக்கு ஏன் வியாதி வந்தது? We cannot allow that. அதை அனுமதிக்க கூடாது. Jesus died for you இயேசு உங்களுக்காக மரித்தார். 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக You were healed in the stripes of Jesus. இயேசுடைய தலைமுறையால் நீங்க சுகமானீங்க. I will speak faith to her. அவங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை I will பேசி, ask the Holy Spirit what I can cook for her. இது பரிசுத்த ஆவியிடம் கேட்டு அவங்களுக்கு சமைக்க I முடியுமா? will ask the Lord how I can help her. ஆண்டவரே, எப்படி அவங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும்? And I will bring her up. அவங்கள நான் மேலே கொண்டு வருவேன். Hallelujah. ஹல்லேலூயா. That's why soul ties are very, very dangerous. அதனால்தான் இப்படி நெருக்கமான உறவுகள் ரொம்ப ஆபத்தானது. If you have a soul tie, you cannot help that person. இப்படி உங்களுக்கு அந்த soul tie நெருக்கமான உறவு இருந்தா அந்த நபருக்கு நீங்க உதவி செய்ய முடியாது. And the devil can work through the soul tie to that person. இப்படி இந்த நெருக்கமான உறவுகள் மூலமாக பிசாசு கிரியை செய்ய முடியும். We have done deliverance ministry. இதோ நாம விடுதலை ஊழியம் செய்திருக்கிறோம். And the demon goes out பிசாசு வெளியே போகும் and hides in that person the soul is bound to. இதோ இன்னொரு மீது யார் அதிகமாய் பாசமா இருக்கிறதோ அந்த நபர்கிட்ட போய் பிசாசு ஒட்டி கொள்கிறது. Or in that family member blood relationship. அல்லது குடும்பத்தாரோடு அல்லது வேற ஒரு உறவோடு. Or the sexual relationship. அல்லது பாலுறவு கொண்டிருக்கிற இன்னொருத்தரோடு. And when the deliverance minister goes, that demon comes back. இதோ அந்த பிசாசு அந்த போதகர் சென்று விட்ட உடனேயே அந்த பிசாசு திரும்ப வந்து விடுகிறது. That is why before breaking the curses, அதனால்தான் சாபங்களை உடைப்பதற்கு முன்பதாக we will apply the blood of Jesus over all these soul relationships. இயேசுவின் இரத்தத்தை இப்படி எல்லா உறவுகளை சுற்றிலும் நாம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Okay? ஓகே, சரியா? Okay? சரியா? Are you ready now? நீங்க பாயத்தமா? Come, let's stand up. சரி, நாம எழுந்து நிற்போம். Hallelujah, Holy Spirit. Now we will pray together. இதோ இப்ப நம்ம ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்போம். Powerful corporate anointing. இதோ வல்லமையாக இருந்து ஒன்றாய் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Then whatever the Lord shows you, இதோ கர்த்தர் உங்களுக்கு என்ன எல்லாம் காண்பிக்கிறாரோ, you do it in 15 seconds at home. இதோ 15 வினாடியில அதை நீங்க செய்ய போகிறீங்க. Okay? சரியா? Okay? சரியா? Are you ready? நீங்க ஆயத்தமா? You got your authority? உங்க அதிகாரம் கையில இருக்கா? Now there's one problem. ஆனா ஒரு பிரச்சனை. You invited this curse into your life. நீங்க இந்த சாபத்தை உங்க வாழ்க்கைக்குள்ளாக அனுமதித்திருக்கிறீங்க. Or maybe your forefathers invited it. அல்லது உங்களோட முன்னோர்கள் இந்த சாபத்தை உங்களோட வாழ்க்கைக்குள்ளாக அனுமதித்திருக்கலாம். I cannot tell your guests to get out of your house. உங்களோட விருந்தாளியை உங்க வீட்ல இருந்து நான் வெளியாக்க முடியாது. Okay? சரியா? If you invited it, you have to tell it to go. நீங்க வர வைத்திருந்தா நீங்க தான் விரட்டி அடிக்கணும். You must use your own mouth. நீங்க உங்களோட சொந்த வாயை வைத்து நீங்க பயன்படுத்தணும். And your own authority. உங்களோட சொந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். சரியா? Okay. So the way we will pray is, நாம இது ஜெபித்த பிறகு first to 10th, 5th to 10th generation, இது 5 லிருந்து 10வது தலைமுறை வரை, I break your power over me in Jesus name. இதோ உன்னோட வல்லமை என் மீது உனக்கு இருக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Then we will say, Satan, I break your power over me through these generations. இதோ சாத்தான், நீ என் மீது வைத்திருக்கிற வல்லமை அந்த சந்ததியின் மீது நீ என் மீது வைத்திருக்கிற வல்லமை நான் உடைக்கிறேன். Okay? And you will speak with your full authority. இதோ முழு அதிகாரத்தை கொண்டு நீங்க பேச போகிறீர்கள். Following sister's translation. சகோதரியோட மொழிபெயர்ப்பு பின்பற்றி. Okay? Ready? சரியா? Yes? Okay. 5th to 10th generation. 5 லிருந்து 10வது தலைமுறை வரை. சரியா? No devil will go if you whisper like this. இப்படி மெதுவா. 1st generation. 4ஆம் தலைமுறை. I break your power over me in Jesus name. நீ என் மீது வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன்.
Satan, சாத்தான், I break your power over me through first generation. இதோ இந்த 4 தலைமுறை மீது நீ மீது வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Third generation, 3ஆம் தலைமுறை, I break your power over me. இதோ உன்னுடைய வல்லமை மீதிலிருந்து நான் முறியடிக்கிறேன். Satan, சாத்தான், I break your power over me through the third generation in Jesus' name. இந்த 3ஆம் தலைமுறை மூலமாக நீ என் மீது வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Second generation, 2ஆம் தலைமுறை, I break your power over me. இதோ நீ என் மீது வைத்திருக்க வல்லமை முறியடிக்கிறேன். Satan, சாத்தான், I break your power over me through second generation. இந்த 2ஆம் தலைமுறை மூலமாக நீ என் மீது வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Yeah. First generation, 1ஆம் தலைமுறை, break your power over me. இதோ நீ என் மீது வைத்திருக்க வல்லமையை முறியடிக்கிறேன். Satan, சாத்தான், I break your power over me through the first generation in Jesus' name. இந்த 1ஆம் தலைமுறை மூலமாக நீ என் மீது வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Amen. My own name, என்னுடைய சொந்த பெயர், my own birth date, என்னுடைய சொந்த பிறந்த நாள், my own zodiac sign, இதோ என்னுடைய நட்சத்திரம், I break your power over me in Jesus' name. அது மீது வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Satan, சாத்தான், I break your power over me through my name, birth date and zodiac sign. நீ என் பெயர் மூலமாக, உன்னுடைய பிறந்த நாள் மூலமாக, உன்னுடைய நட்சத்திரம் மூலமாக வைத்திருக்க உன்னுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Yeah. Sisters and brothers, சகோதர சகோதரர்களே, miscarriages of my mother, இதோ என்னுடைய தாயுடைய கழிவு, I break your power over me. அதோ அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Satan, சாத்தான், I break your power over me through my brothers and sisters. இதோ உங்கள் சகோதர மூலமாக நீ வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Jesus' name. Satan, இயேசுவின் நாமத்தில் சாத்தான், I break your power over me through my husband or wife. என்னோட கணவன் மூலமாக, மனைவி மூலமாக நீ வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Husband, wife, இதோ கணவன் மனைவி, I break your power over me. இதோ உன்னை வல்லமை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால Any ex-partner, dead or alive, இதோ முன்பு இருந்த இதோ உறவு உயிரோடு இருந்தாலும் இதோ மறுத்து போயிருந்தாலும் I break your power over me. இதோ உன்னுடைய வல்லமை மீது இருப்பதை நான் முறியடிக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால Children பிள்ளைகள் and abortions and miscarriages, இதோ கரு கலைக்கப்பட்டிருந்தாலும் அபார்ஷன் இருந்திருந்தாலும் I break your power over me. இதோ அந்த வல்லமை என் மீது இருப்ப அந்த வல்லமை உடைக்கிறேன். Satan, சாத்தான், I break your power over me through my children இதோ என் பிள்ளைகள் மூலமாக நீ வைத்திருக்க வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். and miscarriages and abortions. இதோ அந்த மிஸ்கரேஜ் அபார்ஷனை நான் முறியடிக்கிறேன். Satan, சாத்தான், I break your power over me through any kind of soul tie. இதோ எப்படிப்பட்ட நெருக்கமான உறவுகளோடு நீ வைத்திருக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். Any sexual relationship, எப்படிப்பட்ட பாலுறவாக இருந்தாலும், any fantasy relationship, எப்படிப்பட்ட கற்பனை உறவாக இருந்தாலும், any person that dominated me, இதோ யார் என்னை எல்லாம் அதிகாரம் செய்தார்களோ, controlled me, எப்படி என்னை கட்டுப்படுத்தினார்களோ, hypnotized me, எப்படி என்னை மயக்கத்துக்குள்ளாக மாற்றினார்களோ, or made covenant with, அல்லது என்னோடு உடன்படிக்கை செய்தார்களோ, I break your power over me. இதோ அது மீது இருக்க வல்லமை முறியடிக்கிறேன். Jesus' name. இயேசுவின் நாமத்தினால Satan, சாத்தான், I break your power over me இதோ என்னோட வல்லமை மீது நான் முறியடிக்கிறேன். through any kind of soul tie, எப்படிப்பட்ட நெருக்கமான உறவிலிருந்து வந்தாலும், all the way back to Adam. இதோ ஆதாம் இடத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். Jesus' mighty. இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. Hallelujah. Amen. Okay. Stotra. Hallelujah. Kendra surababakatiria sarabakatia. Hallelujah. This was the first part of the prayer. இப்பொழுது நாம் First part. இதோ முதல் பகுதி ஜெபித்திருக்கிறோம். Now we will send away the demons that have come through all these bondages. இதோ இந்த கட்டுகள் மூலமாக வந்த அந்த பிசாசுகளை நாம் விரட்டி அடிக்க போகிறோம். Do you already feel a difference? உங்களுக்குள்ளார ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? How many can feel a difference? எத்தனை பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியுது? Wow. See? So quickly. Wow. Okay, Satan, சாத்தான், I break your power over me through fear. இதோ பயத்தின் மூலமாக நீ என் மீது வைத்திருக்க வல்லமை முறியடிக்கிறேன். Fear of doctors, இதோ மருத்துவ குறித்து பயம், hospitals, இதோ மருத்துவமனை குறித்து பயம், animals, இதோ மிருகங்கள் குறித்த பயம், rejection, இதோ மருத்துவ தலைவரை குறித்து பயம், financial loss, இதோ பணம் இல்லாத குறித்து பயம், death,
மரணத்தை குறித்து பயம், accidents, விபத்து குறித்து பயம், attacks, இதோ தாக்குதல் குறித்து பயம், speaking in public. இதோ பொது இடத்துல பேசுவது குறித்து பயம். Break your power over me. இதோ உன்னுடைய வல்லமை என் மீது இருப்பது என்று உடைக்கிறேன். Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே, By the blood of Jesus. இயேசுவுடைய இரத்தத்தினாலே, Satan, இந்த சாத்தான் I break your power over me என் மீது இருக்கிற வல்லமை முறியடிக்கிறேன். through sexual sin, இதோ இந்த பாலுறவு மூலமாக, masturbation. இதோ தவறான காரியங்கள். You know, everybody speak it. We don't know if our forefathers have done any of these things. இதோ நாம் எல்லாம் பேசுகிறோம், ஆனா நம்ம முன்னோர்கள் இப்படி செய்திருக்கிறார்களா என்று நமக்கு தெரியாது. Even if you think this is not in your family, we don't know what they did. இந்த வியாதி உங்க குடும்பத்துல இருக்கிறதா கூட நமக்கு தெரியாது. Okay? சரியா? Satan, I break your power over me இது சாத்தானே உன்னுடைய வல்லமை என் மீது இருந்து நான் உடைக்கிறேன். through sexual sin, இதோ இந்த பாலுறவு பாவத்தின் மூலமாக, masturbation, இதோ மாஸ்டர்பேஷன், homosexuality, ஹோமோசெக்சுவாலிட்டி, lesbianism, இதோ லெஸ்பியனிசம், perversion, prostitution, sex with animals, sex with animals, adultery, pornography, sex movies, rape, child molesting, lust, fantasy lust, harlotry, sex dreams, dirty eye. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me through finances. Through finances. Bankruptcy. Stealing. Gambling. Drugs and alcohol. Stinginess. Lack. Greed. Overspending. Stealing workers' wages. Debt. Avarice. Covetousness. Not giving tithe. Not giving offerings. I break your power over me. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me through curses I spoke over myself. And through curses that my parents and authority figures spoke over me. I break these curses. I turn them into blessing. I ask you, Lord, to give me blessings to speak over my life. Give me songs. Give me words. To speak your will over my life. And to speak blessing. Because I am blessed. In Jesus' name. Satan, I break your power over me through occult. Occult games. Witch doctors. Fortune tellers. Palm readers. Freemasonry. Witchcraft. Karate. Satanism. Spiritism. Yoga. Hypnotism. Astrology. Magic. Chanting. Horoscopes. Pujas. Mantras. Astral projection. Trance meditation. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me through Satanism. Blood sacrifices. Murder. Rape. Sex orgies. Satanic oaths. Curses. Spells. Meditation. In Jesus' name. By the blood of Jesus. Now we have to pray idol worship. Did you confess the names of the idols that your forefathers have worshipped? நீங்க முன்னோர்கள் வணங்கின அந்த விக்கிரகங்களுடைய பெயர்களை நீங்க அறிக்கை செய்திருக்கிறீங்களா? Places of worship. சில ஆராதிக்கிற இடங்களை கூட நீங்க வணங்கி இருக்கலாம். Even any guru or any ancestor that was worshipped. யாராவது குருவோ அல்லது யாராவது ஒரு முன்னோரை வந்து நீங்க வணங்கி இருக்கலாம். Any man god. ஏதாவது ஆண் கடவுள்.
Even any political idol. சில வேளை அரசியல்வாதி கூட நம்ம வணங்கி இருக்கலாம். Just quickly speak these names and say, Jesus, forgive me, we worship. இந்த பெயர்கள் எல்லாம் சீக்கிரமா சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீங்க ஜெபிங்க. Just quickly. சீக்கிரமா. Power over me through any idol. I break your power over me through any idol, any saint, any man god, ancestor, or guru. Me and my forefathers have worshipped. Satan, I break your power over me. Through any temple, or place of worship. In Jesus' name. By the blood of Jesus. By the blood of Jesus. Yeah. Satan, I break your power over me through sickness. Heart attack, diabetes, cancer, arthritis, blood disease, allergies, asthma, epilepsy, rheumatism, lung disease. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me through addiction. To alcohol, drugs, smoking, TV, computers, internet, golf, medications, work, coke, food, fashion. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through my tongue. Lying, gossiping, accusing, stuttering, exaggeration, criticism, backbiting, mocking, cursing, swearing, blasphemy, over-talking. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through music, classical music, rock music, loudness, drums, temple music. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through religion. False voices sounding like God's voice. False anointing. False callings. Pharisee and Sadducee spirit. Any church membership. In Jesus' name. By the blood of Jesus. Church membership is not a bad thing. சபை அங்கத்திர உரிமை அது தவறான காரியம் அல்ல. Sometimes when the devil attacks a church, he will attack you also. சில வேளையில பிசாசு சபையை தாக்கும் பொழுது உங்களையும் தாக்குவான். So you just cut any kind of wrong relationship. எப்படிப்பட்ட ஒரு தவறான உறவையும் நீங்க வெட்டி விட வேண்டும். And you receive the blessings. அப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். And not the problems. அந்த பிரச்சனைங்க கிடைக்காது. Okay? சரியா? Okay. Satan, I break your power over me through anger. Kicking doors. Shouting. Swearing. Fighting. Violence. Screaming. Murder. Aggression. Cruelty. Unforgiveness. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through self-image. Inferiority. Self-pity. Shyness. Unteachability. Fear of people. Complexes. In Jesus' name. Satan, I break your power over me through depression. Heaviness. Suicide. Headaches. Confusion. Moodiness. Nausea. Self-pity.
self-pity, hopelessness, discouragement, overeating. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through my mind. Mind control. Mind power. Wandering mind. Daydreaming. Accusation. Condemnation. Mind confusion. Schizophrenia. No concentration. Deception. Lack of vision. Irritability. Forgetting names. Weakness. Doubt. Procrastination. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me through stress. Anxiety. Tension. Nervousness. In Jesus' name. Satan, I break your power over me through unforgiveness. Toward myself. Toward others. Toward God. In Jesus' name. Satan, I break your power over me. Through Jezebel. Ahab. Accident proneness. Aging spirit. And retarded development. And vagabond spirit. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through blood sacrifice. Suicide. Abortion. War. And murder. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through TV. Dreams. Books. Internet. And movies. By the power of the blood of Jesus. Satan, I break your power over me. Through blood transfusion. Menopause. PMS. Midlife crisis. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through shock. At birth. At accident. Divorce. Bankruptcy. Rape. Death. Attack. Losing jobs. Identification of a serious disease. Or miscarriage. In Jesus' name. By the blood of Jesus. Satan, I break your power over me. Through my birth. Complicated birth. Navel string around my neck. Incubator. Premature birth. Pliers. Rejection by parents. Dedication to spiritual saints. Name giving ceremonies. And my birthplace. In Jesus' name. By the blood of Jesus. Hallelujah.
பரிசுத்த ஆவியே fill each and everyone right now. இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பும். Fill us right now. இப்பொழுது எங்களை நிரப்பும். Fill us right now. இப்பொழுது எங்களை நிரப்பும். Holy Spirit, take பரிசுத்த ஆவியே complete control. இதை முழுமையாக என்னை பொறுப்படுத்தினார். Take complete control. முழுமையாக என்னை நடத்தும். Each and everybody. ஒவ்வொருவரையும் Complete control. முழுமையாக பொறுப்படுத்தி நடத்தும். இதோ அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. Lord, a new life. அதுவே புதிய வாழ்க்கை. New beginning. இதோ புதிய ஆரம்பம். Fire of your spirit. இதோ ஒரு அக்கினியில ஒரு ஆவியில அக்கினி. Touching இதோ it. ஒவ்வொரு தொடுபடியாக. Character of Christ. இதோ கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள். The love of God. தேவனுடைய அன்பு. Filling their spirit. அவர்கள் ஆவியை நிரப்பட்டும். To overflow. நிரம்பி வழியும்படியாக. Peace of God. தேவனுடைய சமாதானம். Filling their mind. அவர்கள் மனதை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. இதோ புதுமையான ஒரு உலகம். மீண்டுமாய் புதுமை. மீண்டுமாய் புதுமை. நன்றி இயேசுவே. Like a fresh dew. இதோ ஒரு புதிய ஒரு பணி Your போல. presence is falling upon them. ஆண்டவரே இதோ உங்களுடைய பிரசன்னம் எங்க அதிகமாய் இருக்கு. நன்றி இயேசுவே. Thank you, Lord, for the miracles. ஆண்டவரே நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி. Thank you, Lord, for the deliverance. ஆண்டவரே நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி. Thank you, Lord, for the healing. ஆண்டவரே நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி. Thank you, Lord, for the new beginning. ஆண்டவரே புதிய ஆரம்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. புதிய ஆரம்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. புதிய ஆரம்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. புதிய ஆரம்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. புதிய வாழ்க்கை. இயேசுவின் நாமத்தினாலே. Now your tongue will speak life இதோ இப்போ உங்களோட நாவு இனிமேல ஜீவனை பேசும். for you and for other people. உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும். Amen. ஆமென். Become a curse breaker. இதோ இந்த சாபங்களை உடைத்திருக்கிறோம். Set other people free. மற்றவர்களை எல்லாம் விடுதலை ஆக்க You will வேண்டும். see a change even in your family members. உங்க குடும்பத்தார் மத்தியில கூட மாற்றங்களை பார்ப்பீர்கள். Many times people that did not want to receive salvation for years, அநேக ஆண்டுகளாக ரட்சிப்பு பெறாமல் இருக்கிற நபர்கள், if we preach Jesus to them after breaking our own curses, நம்முடைய சொந்த சாபங்களை உடைத்த பிறகு நீங்க அவங்க கிட்ட போய் பேசும் பொழுது suddenly they open up. அவங்க திறந்து கொடுப்பார்கள். Hallelujah. ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya.